ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐடி கம்பெனிலேருந்து வந்த ஒரு ஜாப் அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது என்ன ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா EY, அதாவது ஏர்னஸ்ட் அண்ட் யங், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக் 4 கம்பெனியில் ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இதில் என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் அசோசியேட் இந்த போஸ்டிங் அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஜஸ்ட் எந்த டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராசஸ் அசோசியேட் அந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ அப்ளை நவ் அட் EY அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அதை போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஓகேங்களா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தனை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன், குவாலிட்டி கம்ப்ளைன்ஸ், கொலாபரேஷன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் உங்கள் டாஸ்க். அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கேள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது MBA, MCOM, BCom இந்த மூணில் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு குட் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ஒரு சில ஸ்கில் செட் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குட் நெகோசியேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் ஸ்கில், எக்ஸ்பர்டைஸ் இன் எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் அண்ட் வேர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் பற்றி என்னன்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா என்ன ரிலவென்ட் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங், டிரான்சிஷன் மானிட்டரிங், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த ஏரியாஸ்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். என்னென்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங், டிரான்சாக்ஷன் மானிட்டரிங், நோ யுவர் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் சாங்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் செக்கிங், இதிலலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம EYயோட அட்வான்டேஜ் என்ன, அதாவது என்ன பர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி லீவ் பாலிசியில் பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் அலவன்ஸ், அதாவது நீங்கள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அலவன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன ஜாப் ரோல், அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன், அதாவது எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது டேட்டா அக்யூரசி அண்ட் ரெகுலேட்டரி அட்ஹரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கொலாபரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமோட கோஆர்டினேட் பண்ணி உங்கள் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கொச்சின்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம பிளாக் போஸ்ட்லேயே மற்ற கம்பெனி ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின பட்டன்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். அதாவது LIC HFL, அதுக்கப்புறம் நோ எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப், UPSC ஜாப், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னால கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.